ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷார்ட் ஃபண்ட்லி. நம்ம இன்னைக்கு ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதுக்காக நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்கிறது ஷார்ட் ஃபண்ட்லியோட ஃபவுண்டர் அண்ட் சிஇஓ செல்வம் சார். வெல்கம் சார். ஹாய். இன்னைக்கு எங்களுக்கு ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷனில் சம் கொஷின்ஸ் இருக்குது சார். நான் இப்போது அங்கே உங்ககிட்ட அந்த கொஷின்ஸை கிளாரிஃபை பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் சார். ஓகே. இப்போ நான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன் சார். ஃபர்ஸ்ட் பேசிக்காக ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் ஆக்சுவலி என்ன சார்? ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறது ஒரு கண்டென்ட்டை நிறைய இடத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்குறது தான் டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம சொல்லுவோம். ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற டேர்மே ஓடிடி மார்க்கெட் கோவிடுக்கு அப்புறமா எல்லோரும் அவங்க ஓடிடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மீடியா சேனல்ஸ் லைக் சன் நெக்ஸ்ட் அவங்களோட ஓன் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹாட்ஸ்டார் அவங்க ஓன் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அமேசான் ப்ரைம் அவங்களோட ஓன் ஓடிடி ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி இந்த மாதிரி ஓடிடி அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு ப்ரைவசி பாலிசிஸை வச்சுட்டு கண்டென்ட்டை உள்ளே கொண்டு வர்றது, அதுலேருந்து கண்டென்ட்டை ஆன்போர்ட் பண்ணுறது கான ப்ரொசீஜர்ஸ், இது எல்லாமே ஒன்னொரு ஓடிடியும் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வச்சுட்டு உள்ளே கொண்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ இப்படி அப்போ ஒரே படத்தை முன்னாடி கண்டென்ட் ஆரம்பிக்கும் போது கண்டென்ட் ஓடிடிங்கிறத ஒரு ஈகோசிஸ்டம் மார்க்கெட் ஆரம்பிக்கும் போது எல்லோரும் அவங்களோட எல்லா கண்டென்ட்டையும் எக்ஸ்க்ளூசிவாக வச்சுக்கணும்னு நினச்சாங்க. ஏன்னா எக்ஸ்க்ளூசிவாக வச்சா தான் என் பிளாட்ஃபார்முக்கு ஆடியன்ஸ் உட்காருவாங்கங்கிறத நம்பினாங்க. ஆனால் ஓவர் த பாயிண்ட் ஆஃப் டைம் இந்த மார்க்கெட்டும் இதுவும் எவால்வ் ஆனதுக்கப்புறம் இப்போ எப்படி தியேட்டர்ஸில் மல்டிபிள் தியேட்டர்ஸ் இருக்குது, மல்டிப்ளெக்ஸ் இருக்குது, இண்டிவிஜுவல் தியேட்டர்ஸ் இருக்குது, படத்தை ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற கான்செப்ட் வந்துச்சோ அது மாதிரி ஓடிடிலையும் நிறைய ஓடிடிஸ் வரும்போது ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன், அந்த ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் ஃபார் இந்தியா ஓடிடிஸ், இன்டர்நேஷ்னல் ஓடிடிஸ், அதே மாதிரி பர்டிகுலர் கண்ட்ரீஸ்க்கான ஓடிடிஸில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுக்குறது அப்படிங்கிறது இந்த நாளுக்கு நாள் வளர்ந்துக்கிட்டே தான் போகுது. ஸோ இனிமேல் ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷனுங்கிற ஒரு இண்டஸ்ட்ரி கண்டிப்பாக மார்க்கெட்டில் இருக்கும். ஓடிடி எப்படி தியேட்டர் டிஸ்ட்ரிபியூஷன் தியேட்டர்ஸ் இருக்கிற வரைக்கும் இருக்குமோ அது மாதிரி ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் ஓடிடி இருக்கிற வரைக்கும் இருக்கும். ஸோ இதுதான். வெல் செட் சார். இப்போ நான் செகண்ட் கொஸ்டின் கேட்குறேன் சார். இப்போ ஏர்லியர் மூவிஸ்க்கு தேட்டர், டெலிவிஷன், ஃபிசிக்கல் டிஸ்ட்ரிபியூஷன், ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் இருந்துச்சு சார். இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் எப்படி சேஞ்ச் ஆகிருக்கு சார்? கிரேட் கொஸ்டின். ஸோ இப்போ ஒரு கண்டென்ட் எடுக்கிறோம். முன்னாடியெல்லாம் என்ன பண்ணாங்கன்னா படத்தை எடுத்துகிட்டு தியேட்டரில் போட்டி வருதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஊருக்குமே படத்தை அந்த ரீல்ஸாக மாற்றி அதை ஒரு ஒரு ஊருக்கும் ரீல்ஸ் பண்டில்ஸாக அனுப்பிச்சி வைப்பாங்க. அதை தேட்டரில் எடுத்து ஸ்க்ரீனிங் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் கியூப் மாதிரியான என்டிட்டிஸ் வந்துச்சு. அது எல்லாமே டிஜிட்டைஸ் பண்ணி படத்தை க்ளவுடில் போட்டு தேட்டர்ஸ் ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போது அதாவது அட்லீஸ்ட் 1990s 2000 வரைக்குமான ஒரு ஃபிலிம் மேக்கிங்கோட ஒர்க் ஃப்ளோ. ஸோ படத்தை எப்படி தேட்டரில் கொண்டு போகிறது, அப்போ தேட்டரில் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை சென்சார் பண்ணுறது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ இது மாதிரி ஓடிடிக்குன்னு தனி சென்சார்ஸ்லாம் இன்னும் வரவே இல்லை. பட் தேட்டரில் சென்சார் ஆகிருக்கிற படங்கள் தான் ஓடிடிலேயே டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவோம், ரிலீஸ் பண்ணுவோம். பெரிய பெரிய ஓடிடிஸ் நான் சொல்கிற இந்த கதை டாப் 5 டாப் 10 ஓடிடிஸ் இன் இந்தியா. ஒரு படம் நீங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அது மினிமம் சென்சார் ஆகிருக்கணும், தியேட்டர் ரிலீஸஸ் ஆகிருந்துருக்கணும். இது இல்லாமல் டைரக்ட் ஓடிடி ரிலீஸுங்கிற ஒரு கான்செப்டும் இருக்குது. ஸோ அதோட ஒர்க் ஃப்ளோ வேறு, அதோட ஆன்போர்டிங் ப்ரொசீஜர்ஸ் வேறு. பட் ஜென்ரலாகவே ஒரு கண்டென்ட்டை பெஸ்ட் விதமாக நீங்கள் பொசிஷன் பண்ணணும். ஓடிடிஸும் அதை எடுத்துக்கிறதுக்கு மல்டிபிள் ஓடிடிஸில் போட்டுக்கிறதுக்கு அவங்க ஃபாலோ பண்ணுற டெக்னிக்ஸ் என்னென்னா, நீங்கள் கண்டென்ட்டு சென்சார் ஆகிருக்கணும், அதே மாதிரி மினிமல் தியேட்டர்ஸ்க்காவது ரிலீஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிற கான்செப்ட் இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ஓடிடி ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அப்ரோச் பண்ணலாம். ஓகே சார். இப்போது நான் அடுத்த கொஸ்டின் கேட்குறேன் சார். இண்டிபெண்டன்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ் அண்ட் ஸ்மால் கிரியேட்டர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷனில் இருக்கிற பிக்கஸ்ட் சேலஞ்ச்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இல்லை, முதல்ல இந்த இண்டிவிஜுவல்ஸ் இவங்களுக்கு டிஸ்ட்ரிபியூஷனாக என்னன்னே தெரியல. டிஸ்ட்ரிபியூஷனால் எனக்கு என்ன இம்பேக்ட் கிடைக்கும், டிஸ்ட்ரிபியூஷனால் எனக்கு என்ன ரெவன்யூ வரும், டிஸ்ட்ரிபியூஷனில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதே இந்த ஸ்மால் அண்ட் மீடியம் லெவல் ப்ரொடியூசர்ஸ், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர்ஸ்க்கு இதை பற்றி தெரியவே இல்லை. ஷார்ட் ஃபன்லி இதுக்காக டெய்லி நிறையா வீடியோஸ் போடுற அவேர்னஸும் க்ரியேட் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட்டை எடுத்துகிட்டு இந்த டிஸ்ட்ரிபியூஷன், அது தியேட்டரில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அதோட சாங்ஸை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, அந்த கண்டென்ட்டை ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, சேட்டலைட் சேனலுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது. இப்போ இந்த டெக்னிக்ஸ் எல்லாத்துக்கும் நீங்கள் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ்க்கோ, சன் நெக்ஸ்ட்டுக்கோ, ட்ரீம் வாரியர்ஸ்க்கோ,
ஸ்டூடியோ கிரீனுக்கோ நீங்கள் வந்து அவங்கள்ட்ட போய் இதை எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஏன்னா அவங்க காலங்காலமாக இந்த கண்டென்ட்டை வச்சு எப்படி பணம் பண்ணுறதுங்கிற பிஸ்னஸ் சைடில் அவங்க நிறைய வேலை பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு நிறையவே கிளாரிட்டி இருக்குது. பட் இப்போ இங்கே இருக்கிற பிரச்சனை என்ன, மார்க்கெட்டில் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, ஃபஸ்ட் டைம் படம் பண்ணுறவர், ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறவர் என் படத்தை என்ன பண்ணுறதுன்னு தெரில. படம் எடுக்கிற வரைக்கும், படம் ப்ரொடியூஸ் பண்ணுற வரைக்கும் எல்லாரையும் ப்ரொடியூசரை தான் தெய்வமாக பார்ப்பாங்க. படம் எடுத்து முடிச்சோடனே, சார் நீங்கள் இந்த படத்தை ஏதாவது பண்ணுங்க, காசாக்கிக்கோங்கன்னு கொடுத்துட்டு, என் படம் எடுக்கிறது என் டேரக்டர், என் வேலை முடிஞ்சு டீம் அசம்பிள் பண்ணி படத்தை எடுத்துகிட்டு உங்கள் கையில் கொடுத்துட்டு நீங்கள் எதாவது பார்த்துக்கோங்க சார், எல்லாம் கிளம்பிடுவாங்க அடுத்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி இருக்கிற கரண்ட் ஃபிலிம் மேக்கிங் சினாரியோ. ஸோ இதில் நம்ம எப்படி கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ இந்த ப்ரொடியூசர்ஸு ப்ரொடக்ஷன் ஹவுஸும் என்ன பண்ணும், ஓகே படம் முடிஞ்சிட்டு கையில் வந்துருச்சு, இதை ஃபஸ்ட் காப்பி பண்ணி இதை எப்படி நம்ம ஓடிடியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது அப்படிங்கிறத ஷார்ட் ஃபன்லி மாதிரியான எக்ஸ்பர்ட் டீம் கூட கன்சல்ட் பண்ணலாம். நம்ம ஷார்ட் ஃபன்லியே ஓடிடி ரிலீஸ் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷனுக்கான கன்சல்டேஷனும் சார்ஜஸ் 1 ஹவருக்கு சார்ஜஸ் வாங்கிட்டு நம்ம அவங்க கூட 1-on-1 இதே மாதிரி டிஸ்கஷன் பண்ணி அதில் என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது, அதுக்கான ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஷார்ட் ஃபன்லி ஆஃபீஸ் வந்து நந்தனமில் தான் இருக்குது. இந்த பார்க்குற நீங்கள் வியூவர்ஸ் சென்னையில் இருந்தாலும் சரி, த்ரூ அவுட் த வேர்ல்டில் இருந்தாலும் சரி, நீங்கள் விர்ச்சுவலாகவும் எங்கள் கூட கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம். இல்லை ஷார்ட் ஃபன்லி ஆஃபீஸில் வந்து தான் பார்க்கணும் சார் அப்படின்னு நினச்சிங்கனாலும், நந்தனம் மெட்ரோ பக்கத்தில் தான் நம்ம ஷார்ட் ஃபன்லி ஆஃபீஸ் இருக்குது சென்னையில். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், உங்களுக்கான டிஸ்ட்ரிபியூஷன் கொரிஸை நம்ம சால்வ் பண்ணி தரோம். எஸ் ஷூர் சார், வெல் செட். இப்போ அடுத்த கொஷின் சார், ஒரு ஃபில்ம் ஓடிடி பிளாட்ஃபார்மில் அவைலபிள் ஆகிடுச்சுன்னா ஆடியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கலாக அதை பார்ப்பாங்களா, அப்படி இல்லைன்னா அதுக்கு மேலே நம்ம வேறு ஏதாவது ஸ்ட்ராட்டஜி இருக்குதுங்களா சார்? ஸோ டெஃபினட்டாக ஒரு படமும் ரிலீஸுக்கும் நம்ம சில ஸ்ட்ராட்டஜிஸ் ஒர்க் அவுட் பண்ணணும், ஓகேங்களா? ஏன்னா வந்து இப்போ கண்டென்ட் வந்து நம்மளை சுற்றி மலை மாதிரி குமிஞ்சிருக்கு. ஏன்னா டேட்டாஸ் ரொம்ப சீப் ஆகிடுச்சு. கண்டென்ட்டுங்கிறது நீங்கள் எது சார் கண்டென்ட்டு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் இருக்கிற என் ஃப்ரெண்ட்ஸ் கான்டாக்ட்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப்பில் அவங்க போடுற கண்டென்ட் ஸ்டோரி ஸ்டேட்டஸே கூட என்னால் ஃபுல்லாக அது எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து முடிக்க முடியல. ஒரு நாளைக்கு மிஞ்சி போனால் நான் ஒரு 20 ஸ்டோரி 30 ஸ்டோரி பார்த்தாலே பெரிய விஷயம், ஓகேவா? ஸோ ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அதுக்கு டைம் இல்லை. பட் நம்ம எல்லாருக்குமே நம்மளை சுற்றி ஃபேஸ்புக்கில் ஸ்டோரியில் ஒரு கண்டென்ட் க்ரியேட் ஆகுது, வாட்ஸ்அப் ஸ்டோரி, இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி, ட்விட்டரு, அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸு, யூடியூப்பில் ரீல்ஸு. யூடியூப் இன்னும் ஸ்டோரிங்கிற கான்செப்ட் எடுத்துகிட்டு வரல. பட் ஷார்ட்ஸ், ரீல்ஸு, நம்ம ரெகுலர் கண்டென்ட், இந்த குட்டி கண்டென்ட்டை பார்த்து முடிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை, ஓகேங்களா? ஸோ அப்போது நான் ஆக்சுவலாக ஒரு படம் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், என் படத்தை வந்து பாருங்கன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு தான் இன்றைக்கி வந்து படத்து ரிலீஸ் அப்போது, தியேட்டர் ரிலீஸ் அப்போது நான் பார்க்குறேன் எல்லாருமே போய் ஒரு ஊராக தியேட்டர்ஸ்லையா போய் அந்த படத்தில் நடித்தவங்க, டேரக்டர்ஸ், ஆக்ட் பண்ண ஆக்ட்ரஸ்ஸு எல்லோரும் மக்களோட இன்ட்ராக்ட் பண்ணி எங்கள் படத்தை வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஊராக போய் ப்ரமோஷன் பண்ணுறாங்க. இப்போ ராஜ்கமல் மாதிரியான பெரிய ப்ரொடக்ஷன் ஹவுசஸ்லாம் ஸ்டேட் விட்டு ஸ்டேட்டுக்கு ஈவெண்ட் மாதிரி பண்ணுறாங்க. இப்போ தெலுங்கில் வந்து நாங்கள் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், தமிழில் ஒரு ஈவெண்ட் பண்ணோம், கன்னடத்தில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு எல்லா ஃபிலிம் பீப்புளையும் கூப்பிட்டு வச்சு எங்கள் படம் ரிலீஸ் பண்ணாது. இது நீங்கள் நல்லா பார்க்குறீங்கன்னா அமரன் படத்துக்கு நீங்கள் பார்த்துக்கலாம். கமல் வந்து ஒரு ஊர்லேயுமே போய் ஈவெண்ட் பண்ணியிருந்தார். ஸோ ஈவெண்ட் தான் கமல் ப்ரொடக்ஷன்ஸ் இருக்குது, ராஜ்கமல் ப்ரொடக்ஷன்ஸ் உள்ளே இருக்குது, அமரன் சிவகார்த்திகேயன் நடிக்கிறாரு, டெபியூ டைரக்டர், ஓகேங்களா? இதுக்கே இவ்வளோ எஃபர்ட் போடுறாங்க. இதுக்கு காரணம் என்ன? இந்த ப்ராஜெக்டை படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டீல் பேசுகிறாங்க. ஸோ அப்படிங்கிறப்போ அந்த பிஸ்னஸை கேரண்டி பண்ணுறதுக்கு இவ்வளோ ப்ரமோஷன் எஃபர்ட்டு பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பீப்புளுக்கு ப்ரமோஷனோட எஃபர்ட்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் புரியுது. ஸோ ப்ரொமோஷன்ஸ் இஸ் வெரி மஸ்ட் ஃபார் டு பொசிஷன் யுவர் கான்டென்ட். அது வந்து இப்போ இது தியேட்டர் ரிலீஸ்க்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுறீங்க, இதே மாதிரி ஓடிடி ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணும்போது என் படம் இந்த ஓடிடியில் ஓடுதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கி ப்ரொமோஷன் பண்ணால் தான் அதுக்கு ஏதாவது ஒரு ரிசல்ட்ஸ் பார்க்க முடியும். ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் ஏதோ ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வர முடியும் உங்களால். ஓகே சார், இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் வந்து டெய்லி ரிலீஸ் ஆகுது. அப்போது ஒரு ஃபிலிம் மேக்கரோட கண்டென்ட் ஆடியன்ஸ் டிஸ்கவர் பண்ணுறது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், ஒரு படத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறது டெய்லி வந்து ரொம்ப கஷ்டமான விஷயமாக தான் மாறிக்கிட்டே வருது. ஏன்னா இப்போ கண்டென்ட் வந்து நீங்கள் கண்டென்ட் நிறைய ஃபார்மெட்டில் வந்துச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் சீரியல் கண்டென்ட், அதை விட்டால் தியேட்டர் கண்டென்ட். இப்போ என்ன இருக்குது?
யூடியூப்பில் ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது, சோஷியல் மீடியாவில் ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது, ஸ்டேட்டஸில் ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது, இப்படி வந்து ஊருப்பட்ட கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது, பாட்காஸ்ட்டாக ஒரு கண்டென்ட் ஜென்ரேட் ஆகுது, இண்டிபெண்டன்ட் ஆல்பம் சாங்ஸு, இப்போ ரேப் சாங்ஸ் எல்லாம் ஒரு பெரிய கல்ச்சரை க்ரியேட் ஆகிட்டுருக்கு. அது போக நீங்கள் இதெல்லாம் ஆன்லைன் கண்டென்ட். ஆஃப்லைன் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா கான்சர்ட்டு, ஸ்டாண்டப் காமெடி, இந்த மாதிரி கண்டென்ட் வந்து உங்களை சுற்றி இப்போ வந்து கண்ணாபின்னான்னு வேறு வேறு ஃபார்மேட்டில் க்ரியேட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ உங்கள் கொஷினை திருப்பி ஒரு தடவை ரிப்பீட் பண்ணுங்கள். சார் இப்போ ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் கண்டென்ட் டெய்லி ரிலீஸ் ஆகுது. அப்போ ஒரு நியூ ஃபிலிம் மேக்கரோட கண்டென்ட் ஆடியன்ஸ் டிஸ்கவர் பண்ணுறது எப்படி சேலஞ்சிங்காக இருக்குது? இப்போ இத்தனை கண்டென்ட்டில் தேடி எடுக்கிறதே உங்கள் படம், இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கான்னு மக்கள் உங்கள் கண்டென்ட்டை தேடினா மட்டும்தான் உங்கள் கண்டென்ட்டே வர மக்களுக்கு போய் சேரப்போகுது. ஓகே. ஸோ அப்போ நீங்கள் ஆடியன்ஸை தேட வைக்கணும். ஆடியன்ஸுக்கு இப்போ கூலின்னு எல்லா பக்கம் ப்ரொமோஷன் பண்ணி கூலியை தேடுறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஓகேங்களா? ஜனநாயகனை தேடுறதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. அது மாதிரி உங்கள் படத்தை தேடுறதுக்கு ஆடியன்ஸ் நீங்கள் பில்ட் பண்ணீங்களா, அதுதான் விஷயம். அதுக்கு வந்து இப்போ இன்ஃப்ளூயன்சர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, கான்டென்ட் க்ரியேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கிறாங்க, யூடியூபர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. இப்போ வந்து யூடியூபர்ஸை வந்து எடுத்து படத்தில் 1 or 2 சீன்ஸில் வச்சா, நான் நடிச்சிருக்கேன், இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டு அந்த யூடியூபரே படத்துக்கான ப்ரொமோஷன்ஸும் கொஞ்சம் பண்ணிடுவாருன்னு சொல்லிட்டு அது ஒரு ட்ரெண்டு இந்த கைதியிலேருந்து ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறேன். லோகேஷ் வந்து அதை இன்ட்ரடியூஸ் பண்ணார். அப்படியே இப்போ எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸும் அந்த ட்ரெண்டை பிடிச்சிட்டு ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ படத்தை ப்ரமோஷன் பண்ணுறதுக்கான கண்டிப்பான டீம் இருக்கணும், இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்கணும். அதுவுமே படத்தோட ஹாஃப் ஆஃப் த சக்ஸஸை வந்து கேரண்டி பண்ணும் உங்களுக்கு. சரிங்களா? அது மாதிரி இப்போ வந்து எந்த டயத்தில் படத்தை ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது சில டைமிங்ஸ் இருக்குது. இப்போ ஐபிஎல் போயிட்டுருக்கு, இல்லை வந்து பிக் பாஸ் போயிட்டுருக்குன்னா ஆல்ரெடி அதுக்கான ஹெவி ப்ரமோஷன்ஸ் மீடியாஸ் ஆல்ரெடி போட்டுட்ருக்கு. அந்த டைமில் உங்கள் படம் வந்துச்சுன்னா அதை வெரி ஹார்ட் எக்ஸப்ஷனலாக தான் உங்கள் படம் போய் ரீச் ஆகுமே தவிர, இந்த டைமில் படம் வந்து அதை ஓடிடியில் பார்க்குறதுக்கோ இல்லை தியேட்டரில் வந்து பார்க்குறதுக்கோ ரொம்ப சான்சஸ் ஆர் வெரி கம்மி. அப்போ அந்த டைமிங்கெல்லாம் நம்ம மீடியா ஓடிடி ரிலீஸும் சரி இதுவும் சரி ஒரு மாதிரி ஆஃப் சீசனலாக தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற மார்க்கெட்டில். இதுக்கு முன்னாடி நடந்தது வேறு, இப்போ இதுதான் நிலைமை. ஓகே சார். இப்போ ஒரு இன்ட்ரெஸ்டிங் கொஷின் சார். கண்டென்ட் குவாலிட்டி முக்கியமா இல்லை எஃபெக்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் முக்கியமா சார்? இது ரெண்டுமே தேவை. இதில் வந்து என்ன சொல்கிறது, கத்தி இருக்கா பழம் இருக்கானா, கத்தி இருந்தால் தான் பழத்தை வெட்ட முடியும், இல்லைன்னா நான் கடிச்சு சாப்பிட்டுட்டு நான் பாட்டில் போயிடுவேன் சார் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு வே ஆஃப் ப்ரெசன்டேஷன். அப்போ நீங்கள் நல்ல கண்டென்ட் கொடுத்தீங்கன்னா தான், அதை ப்ராப்பராக டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் தான் அது வந்து ஆடியன்ஸ்க்கு போய் சேரும், அதுலேருந்து நீங்கள் போட்ட காசை எடுக்க முடியும். ஸோ குட் குவாலிட்டி கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆனால் சில பேர் வந்து இப்போ நீங்கள் ஐ திங்க் காதலில் விழுந்துன்னு நினைக்கிறேன், அந்த படம் வந்து நக்குலுக்கு வந்து ஒரு பெரிய பிரேக் த்ரூ. ஆனால் சன்னெக்ஸ் வந்து அதை சகட்டு மணிக்கு ப்ரொமோஷன் பண்ணாங்க. ஓகே, படம் சுமாரான கண்டென்ட் ஒரு ஜெனரிக் லவ் ஸ்டோரி தான் இருந்தாலும் கூட அந்த படத்தை ஹெவியாக ப்ரமோட் பண்ணி சன் டிவி வந்து ஹிட் அடிக்க வச்சிச்சு. அப்போ இதில் என்ன இருக்குது, கண்டென்ட்டும் ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்குது. ஆனால் அந்த டீசெண்டான கண்டென்ட்டை ஹெவி ப்ரமோஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்ணால் ஆடியன்ஸில் கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். ஸோ அந்த டெக்னிக்ஸை ஃபிலிம் மேக்கர்ஸ், ப்ரொடியூசர்ஸ், கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். யா, வெல் செட் சார். இப்போது டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்ட்ராட்டஜி டிசைட் பண்ணும்போது நம்ம கண்டென்ட்டை யார் பார்க்கணுன்னு டார்கெட் ஆடியன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணுறது எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எஸ், டார்கெட் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து பிரதீப்போட டியூட் படமாக இருக்கட்டும், இல்லை ட்ராகன் படமாக இருக்கட்டும், அது வந்து நம்ம எடுத்த உடனே சொல்லலாம், ட்ரெய்லர் பார்த்தோன்னே இதெல்லாம் ஜென்ஸி தான் பார்ப்பாரு, ரைட்? அந்த டார்கெட் ஆடியன்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ரொமோஷன் கேம்பெயின்ஸு, உங்களோட அவுட்ரீச்சு, உங்களோட மீட்டப்ஸு, உங்களோட ஆன்லைன் ஆஃப்லைன் ப்ரொமோஷன்ஸு, இது எல்லாமே வந்து நீங்கள் டிசைட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அப்போது ஆடியன்ஸை வச்சு மட்டும்தான் இந்த ஒரு படத்தோட ப்ரொமோஷன்ஸும் படத்தோட ரீச்சுமே டிஃபைன் பண்ண போகிறோம். அதுதான் அதோட ரிசல்ட்ஸ் கொண்டு வர போகுது. எல்லோரும் ப்ரொமோஷன் பண்ண சொல்லலாம், பட் நீங்கள் நிஜமாகவே ரிசல்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதுதான் வந்து ஸ்ட்ராட்டஜி இன் பிளேஸ். ஸோ இதுக்கு ஷார்ட் ஃபன்லி மாதிரியான எக்ஸ்பர்ட் டீமை நீங்கள் கண்டிப்பாக ரீச் அவுட் பண்ணலாம். அதுக்கு நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம். ஷியோர் சார். இன்னும் ஒரு கொஷின் இருக்குது சார் ஃபைனலாக. ஓகே, ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு ஓடிடி டிஸ்ட்ரிபியூஷன் பற்றி காமனாக இருக்கிற ஒரு மிஸ்கன்செப்ஷன் என்னன்னு சார்? அதாவது டிஸ்ட்ரிபியூஷன்
வந்து பெரிய மிஸ்கன்செப்ஷன் இல்லை. அதில் வந்து என்ன ஒரு பெஸ்ட் ப்ராக்டிஸ் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்னா, அவங்க வந்து டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் ப்ரொமோஷன்ஸ்க்கு பட்ஜெட்டே வச்சுக்கிறது இல்லை. ஓடிடியில் கொடுத்தா அவங்களே எல்லாம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி இல்லை. ஓடிடியில் ரிலீஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்குன்னே சர்வீஸ் சார்ஜஸ் ஷார்ட் ஃபன்லி சார்ஜ் பண்ணுறோம். ஷார்ட் ஃபன்லி ரீசெண்டாக சக்ஸஸ்ஃபுல்லாக டார்க் ஃபேஸ்னு ஒய்ஜி மகேந்திரன் நடித்த படம். அந்த படத்தை புக் மை ஷோலேயும் அமேசான் ப்ரைமில் நம்ம டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஆர் ஹாப்பி, ப்ரொடியூசர்ஸ் ஆர் ஹாப்பி, இன்டர்நேஷ்னலாக ஆடியன்ஸ் வந்து அதை பார்த்துட்ருக்காங்க. அந்த படத்துக்கு ஓடிடிலேருந்து ரெவன்யூ வந்துட்டு தான் இருக்குது. அந்த படத்தோட டைட்டில் டார்க் ஃபேஸ். நீங்கள் வேணால் ஜஸ்ட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது மாதிரி அதுக்கான ப்ரொமோஷன்ஸு ஆனால் வந்து அவங்க வந்து ப்ரொமோஷன்ஸ் ஃபார் ஓடிடி ரிலீஸ்க்கு அப்புறம் நிறைய பேர் ப்ரொமோஷன் பண்ணாங்கன்னா கிடையாது. பட் ஆஸ் அ டிஸ்ட்ரிபியூட்டராக நான் வந்து அந்த படத்தை ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்கிறேன் இனி எல்லா பிளேசஸ்லேயும். ஸோ இந்த மாதிரி ரைட்டான டிஸ்ட்ரிபியூஷன் நீங்கள் சூஸ் பண்ணணும். டிஸ்ட்ரிபியூட்டருங்கிறத விட கரெக்டான டிஸ்ட்ரிபியூஷன் கம்பெனியை நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா டிஸ்ட்ரிபியூஷன் ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை நிறைய பொலியூட் பண்ணி வச்சுருக்காங்க. நான் கொடுக்க மச்சி, நான் வந்து சன்நெக்ஸில் போட்டு தரேன், சோனியில் போட்டு தரேன்னு சொல்லிட்டு காசை வாங்கிட்டு நிறைய ஏஜென்ட்ஸ் வந்து இந்த மார்க்கெட்டை பொலியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஷார்ட் ஃபன்லி மாதிரியான இந்தியாவில் இருக்க சரி இன்டர்நேஷ்னல் ஓடிடி டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கரெக்டான பிளாட்ஃபார்மை சூஸ் பண்ணி உங்கள் கண்டென்ட்டை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுங்கள். இண்டிவிஜுவல் ஏஜென்ட்ஸில் போயிட்டு ஏமாற வேண்டாம். இது வந்து இந்த டேக்கான ஒரு டிப்பாக கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார். ஓகே கைஸ், டிஸ்ட்ரிபியூஷன் பற்றின நமக்கான எல்லா டவுட்ஸையும் சார் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. எங்கள் வீடியோஸை கண்டினியூஸாக பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.